ஒரு வழியா புடிச்சிட்டேன்ல. ரொம்ப நன்றி பசங்களா, என் செல்ல குட்டியை காப்பாத்திட்டீங்க. நீ இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா துண்டக்கான துணியை காணன்னு ஓடி இருப்பேன். நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பாக்க மட்டும்தான் மாறி இருக்கா. ஆமா, அப்படியே மாறிட்டாலும் இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இல்ல, ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல ரொம்ப நேரம் இருந்ததால ஜலதோஷம் புடிச்சுக்கிச்சு. பொண்ணுங்களை நோட்டம் விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. அது அவனோட ஆயுதமா தான் இருக்கும்னு நாமளா முடிவு பண்ண கூடாது. சரியா சொன்னீங்க காய் சென்சை. அவர் என்ன சொன்னாலும் பாராட்டுறத நிறுத்துங்க, புரிஞ்சுதா? போது நிறுத்திட்டேன். உன்னோட மூளை முழங்காலையாவது இருக்கும்னு நினைச்சேன், ஆனா அது கூட இல்லன்னு நீ நல்லா நிரூபிச்சிட்ட. கவலைப்படாதீங்க, நான் தான் அவரை பாத்துக்கிறேன். நான் இன்னும் ஒரு கிணினா இருக்கிறதால மட்டும்தானே எல்லாரும் இப்படி என்ன பந்தாடுறீங்க. இவங்க 2 பேரும் என்னதான் பண்றாங்க? ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான். வேகமா போறதுனா என்ன நான் காட்டுறேன். நெஜி வாப்பா. அவனை ஓடி. இன்னொரு தடவை என்ன நீ கிண்டல் பண்ணனா உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது. அது என்ன பூ பந்து நினைச்சியா? வெடி எவனா கையில பிடிப்பானா? வரவழியில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னியே, அது நிச்சயம் நான் இல்ல. சாய், ஏன் இப்படி கீழே மேலே என்ன பாத்துட்டு இருக்க? ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன், அழுக்கு மூட்டை. இது ஒரு நல்ல ஐடியா. சாக்க வச்சு சாய் பக்கத்துல உட்கார்ந்துட வேண்டியதுதான். ராமன் வாங்கி முட்டாள் மாதிரி காலையில உன் முகத்தை பார்த்தா எல்லாம் விளங்குன மாதிரி தான்.